வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி குக்கிங்கில் நம்ம பார்க்க போகிறது ரோட் சைட் காளான். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எத்தனை தடவை நம்ம சாப்பிட்டாலும் நமக்கு போர் அடிக்கவே அடிக்காது. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி இந்த ரோட் சைட் காளான் ஈஸியாக வீட்டில் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நாம் ரோட் சைட் காளான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரோட் சைட் காளான் பண்ணுறதுக்கு 200 கிராம் காளான் எடுத்துருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 200 கிராம் முட்டைக்கோஸ் எடுத்துருக்கேன். இதுவும் பொடியாக கட் பண்ணிவிட்டு கழுவி எடுத்துருக்கேன். கூடவே 1 கப் மைதா மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் கோதுமை மாவு சேர்த்துறதுனாலும் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 கப் சோளம் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசால் பொடி, 1 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காளான்லேயும் முட்டைக்கோஸ்லையும் இருக்கிற ஈரப்பதத்திலேயே நம்ம இந்த மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா லைட்டாக தெளித்து மட்டும் விட்டுக்கோங்க. முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அமுத்தி பிசையும் போது நல்லாவே தண்ணி விடும். ஈஸியாக பிசைஞ்சிக்கலாம். நம்ம தண்ணி எதுவும் சேர்த்தலை. முட்டைக்கோஸ் காளான்லேருந்து விட்ட தண்ணியிலையே நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இனிமேல் இதிலேருந்து இது மாதிரி குட்டி குட்டியாக எடுத்து வடை மாதிரியே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு வடை பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானதும் குட்டி குட்டியாக மாவை எடுத்து வடை மாதிரியே எண்ணெயில் போட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா செவக்கிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்க. இது மாதிரியே எல்லா மாவுலேயும் வடை செஞ்சு எடுத்துக்கலாம். இது மாதிரியே எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இப்படி 3 நாளாக எல்லாத்தையும் பிச்சு எடுத்துக்கோங்க. காளானுக்கு இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. நம்ம வடை பொரிச்சிட்டு மீதி இருக்கிற ஆயிலிருந்து கூட எடுத்துக்கலாம். ஆயில் சூடானதும் மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக கறிவேப்பிலை, பொடியாக கட் பண்ண 2 பச்சை மிளகாய் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. தென் மீடியம் சைஸில் 3 தக்காளி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி. மிளகாய் பொடி ஏற்கனவே நம்ம வடையிலையும் போட்டிருக்கோம். அதனால் பார்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பும் நம்ம வடையில் போட்டிருக்கோம். அதனால் பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஜாஸ்தியாக போட்டுறாதீங்க. தக்காளியோட பச்சை வாசனை போய் நல்லா மசாலா கெட்டியாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து 1 கப் தண்ணியில் கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அந்த மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆனதும் நாம் செஞ்சு வச்சுருக்கிற வடையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு வேக விடலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தென் இதுக்கு மேலே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண வெங்காயம் தூவி விடுங்க. கூடவே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மல்லியிலையும் தூவி விடுங்க. அவ்வளோதான், சூப்பராக நம்மளோட ரோட்டுக்கடை காளான் ரெடி ஆயிடுச்சு.
இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.